கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம மீண்டும் ஈசாக்கை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்று நாம் தியானித்தோம். ஈசாக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கு நம்ம ஈசாக்கு தியானிக்கிற பிள்ளை என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். அது ஆதியாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 24ஆம் அதிகாரம் 62வது வசனம் முதல் கடைசி வசனம் வரை வாசிக்கும்போது வாசிங்க அந்த பகுதி. 24ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம் முதல் 67வது வசனம் வரையும். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய் யோரி என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையில தான பண்ணின வெளியே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபெக்காளும் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியில நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால் அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரர் சொன்னார். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஊழியக்காரன் தன் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளை கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தன்னை மனைவியாக்கி கொண்டு அவள் நேசித்தான். ஈசாக்கு தாய்க்காக கொண்ட துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார் என்று நம்ம பார்க்கணும். இதில் அந்த 63ஆம் ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து என்று நான் பார்க்கிறேன். தியானம் என்கிற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த இடத்துல தான் வருகிறது. ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் தான் தியானம் என்பதை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாது. ஒரு வாலிபன் இவன் புருஷனாகலை, அதுக்கு பின்பு தான் அந்த புருஷனாகக்கூடிய ஒரு பாக்கியத்தை பார்க்கும். ஒரு வாலிபன் சாயங்கால வேளையில் வழக்கமாக ரொம்ப காலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று தியானிக்கிற நல்ல பழக்கத்தை வைத்திருந்தான். ஒரு அலேச்சுங்களே இல்லையா? ஒருவேளை இந்த பழக்கம் ஒருவேளை தாய் தகப்பனால் வந்திருக்கலாம், அல்லது தானாகவே அந்த அனுபவத்துக்குள் வந்திருக்கலாம். அவன் எப்படி தியானித்தான், எதை தியானித்தான் என்று வேதம் நமக்கு சொல்லப்படலை. ஒரு வேளை அந்த சும்மாவும் தியானிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு வேளை அந்த தியானிக்கிற ஈசாக்கு எப்படி தியானிச்சிருப்பேன்? நான் வளர்ந்த பின்னாடி எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, ரொம்ப வருஷமாக நமக்கு குழந்தை இல்லாத சூழ்நிலையில் தேவன் வாக்குத்தத்தம் தந்து 100வது வயதில் பெற்ற மகன்தான் நீ என்று சொல்லியிருக்கலாம். அப்போ அதெல்லாம் சொல்லியிருப்பேன். இப்படியெல்லாம் எங்கள் அம்மா சொன்னாங்க, நாங்கள் அப்பா சொன்னார், நான் ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆக எங்கள் அப்பா எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்தார், விசுவாசித்தார். இப்போ எங்கள் அம்மாவும் நித்திரை அடைந்தார்கள். ஆகவே எங்கள் அம்மாவின் துக்கம் எனக்கு ஆறல. இப்போ எனக்கு ஒரு திருமண வயது வந்திருக்கு. அதனால் நான் இதுவரைக்கும் எங்கள் அப்பா படி நான் கீழ்ப்படிந்தேன், இனி உமக்கு நான் கீழ்ப்படினேன். வரக்கூடிய மனைவியும் ஒருவேளை என்னுடைய இஷ்டம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு நல்ல மனைவியை தாங்க, அது என்னுடைய தாயாருடைய துக்கம் நீங்கத்தக்க ஒரு வாழ்க்கை துணை தாங்க என்று அவன் தியானத்தில் முறையிட்டு இருக்கலாம். ஒரு அலைய சொல்லுங்களே லூயா, சத்தமாக சொல்லுங்களே லூயா. இப்போ எல்லாரும் வாலிப பிள்ளைகளை பார்த்திங்கன்னா சொற்ப வாலிப பிள்ளைகள் தான் தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க.
வேதத்தை தியானிக்கிறவளாக. அநேகரை நம்ம பார்த்தான்னா அந்த தியானிக்கிற பழக்கத்தை வைக்கிறது இல்லை. இதை கேட்கிற ஒவ்வொரு நம்ம குடும்பஸ்தர்களானாலும் முதியோர்களானாலும் வாலி பிள்ளைகளானும் தங்களுக்கென்று எதிர்காலத்தை குறித்துதான ஒரு வேலை, சாயங்காலமோ காலை நேரமோ இரவு வேலையிலும் அந்த தியானிக்கிற தங்களுடைய பழக்கத்தை வைத்து கொள்ளும்போது ஈசாக்குக்கு நல்ல வாழ்க்கை துணை கொடுத்த தேவன் அவர்களுக்கும் ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. துணையாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அல்லது கல்லூரி படிப்பு இருக்கலாம், அல்லது நீட் தேர்வு எழுதக்கூடிய காரியம் இருக்கலாம், மருத்துவ ரீதியாய் படிக்கக்கூடிய காரியம் இருந்தாலும் அந்த தியானங்களில் ஆண்டு சமூகத்தில் சொல்லி நான் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணங்களை தியானத்தில் செய்யும் போது தேவன் அதுக்கு ஏற்ற காரியங்களை கற்று செய்யும். இங்கே ஈசாக்கு பாருங்கள், வீட்டுக்கு கூடாரத்திற்கு போகவே இல்லை, ஆனால் தியானம் பண்ணிகிட்டே இருந்தான். இப்போ அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சு. தியானம் பண்ணி வரும்போது அந்த எலிஜார் ஒரு பொண்ணை என்ன செய்கிறான், கூட்டி வரான். அப்போ எல்லாம் விவரித்து சொல்லும்போது அவனுக்கு எந்த பேரம் பேசலை. இது யார், அவட குணசாலியா, எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத ஒன்றும் விசாரிக்காமல் நினச்சா நம்ம தியானத்தின்படி கர்த்தர் தந்திருக்கிறான்னு சந்தேகப்படாமல் தாயினுடைய கூடாரத்துக்குள்ளாக பிரவேசித்து தன் தாயின் மேல் இருந்த துக்கம் நீங்கி சந்தோஷமாக இருந்தான். ஒரு அல்லேலூயா. பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். குறிப்பிட்ட நேரங்களில் வாசிப்பது வேறு, தியானம் பண்ணுவது வேறு. தங்களுடைய எதிர்காலத்திற்காக அவங்க கேட்கணும் ஆண்டு சமூகத்தில். ஈசாக்கை போல் இன்றைக்கெல்லாம் நிறையா பேரை பார்த்திங்கன்னா செல்லு இல்லாமல் யாருமே கிடையாது. 6 மாதம் குழந்தைகிட்ட கூட செல்லை கொடுத்துட்றாங்க. இனி வருகிற காலங்களில் பெருக்கும் போதே செல்லோடு பிறந்தாலும் பிறக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் வரும். இப்போ செல்லு இப்போ எல்லாருக்குமே ஒரு முக்கியமான காரியமாக, செல் இல்லாமல் எதுவும் இல்லை என்கிற அளவுக்கு வந்தாச்சு. சில நன்மைகள் அது இருக்கத்தான் செய்யுது, இல்லாமல் இல்லை. வேதத்தை எடுக்கிறாங்களோ இல்லையோ செல்ல மறக்கவே மாட்டேன். எங்கே போனாலும் என்ன செய்யுங்க, தூரம் போனாலும் செல்ல மறந்துட்டேன்னு ஓடி போவாங்க. பார்ப்பது நல்லது, நல்ல விஷயங்களை பார்ப்பது நல்லது, நல்லதற்கு பயன்படுவது நல்லது. ஆனால் அதிலேயே தியானமாக சிலர் இருப்பாங்க. பல மணி நேரம் தங்களை எதிர்காலத்தை சிந்திக்காமல், தூங்காமல், அம்மா பச்சு கேட்காம அப்படியே மூழ்கி இருப்பாங்க. இந்த ரோட்டில் போகும்போது எதிராக பஸ்ஸு வர தெரியாது, ட்ரெயின் வர தெரியாது, டூ வீலர் தெரியாது, பள்ளங்கள் இருக்க தெரியாதுன்னு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், மறிக்கிறாங்க. அப்போ அதற்கு இடம் கொடுக்குற தேவ பிள்ளைகள் இந்த வேதத்திற்கு நம்ம இடம் கொடுத்து தியானித்தால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா. இப்போ ஈசாக்கு ஒரு வாலிபன், ஒரே பையன்தான், எப்படி வேணாலும் வாடலாம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்தார். ஆனாலும் அதுக்கு ஒரு நேரம், ஒரு தியானிக்கிற நேரம், சாயங்கால நேரத்தை அவன் வைத்திருந்தான். ஆக நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், தியானிக்கிறவளாக இருக்க வேண்டும். இப்போ 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 19:14 வாசிங்க. 19:14. என் கண்மலையும், இங்கே நல்ல தாவீது சொல்றா, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும், சொல்ல என் வாயின் வார்த்தைகளும், என் இருதயத்தின் தியானமும், என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாகங்கிறார். இப்போ ஈசாக்குடைய தியானம் தேவனுக்கு பிரியமாக இருந்தபடியால்தான் அவனுக்கு பிரியமான வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, பிரியமில்லாத தியானங்கள் இருக்க தான் செய்யுது. பேப்பரில் வாசிங்கன்னா உலக ஜனங்கள் தியானத்திற்காக பல மலைக்கு என்ன செய்கிறாங்க, அவர் அங்கே போகிறார், தியானத்திற்காக இங்கே போகிறார், இத்தனை நாள் அங்கே போகிறான்னு பார்க்குறோம். அப்போ தியான பகுதியிலும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சொல் இருக்குது, ஆனால் தேவனுக்கு பிரியமானதும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா. அப்போ ஈசாக்கினுடைய தியானம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சு.
இப்போ தாவீது அதான் கேட்குறேன், கண்மலையும் மீட்புறமாகிய கர்த்தாவேங்கிறான். நான் சொல்கிற வார்த்தையானாலும் என் இருதயத்தின் தியானமானாலும் உமக்கு சமூகத்தில் தியானம் பண்ணுற, அது சமூகத்தில் தியானம் பண்ணும், அது உமக்கு பிரித்தியாக இருப்பதாக ஒரு அலைய சொல்களே இல்லையா. அப்போ தியானிக்கிற தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் பிரியமாக இருந்தால் அந்த பிரியமானவன் மேலேயோ பிரியவன் மேலே அந்த சகோதரி மேலேயோ தேவன் எவ்விதமான ஆசீர்வாதத்தையும் தர ஆயத்தமாக இருக்கிறார் ஒரு அலையா. ஆக ஈசாக்கு ஒரு தியானிக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். 104ஆம் சங்கீதம் 33ஆம் வசனத்தையும் 34ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 104, 33, 34. நான் உயிரோடு இருக்க மட்டும், நல்ல கவனிங்க, இங்க சொல்றேன், நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், என் கர்த்தரை நான் பாடுவேன், நான் உள்ளளவும் நான் உள்ள அளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேங்கிறான். அப்போ அந்த தியான நேரம் இனிதான நேரம், இனிமையான நேரம், ஒரு இன்பமான நேரம் ஒரு அலேச்சன்களே இல்லையா. வாழ்க்கையினுடைய கசப்பை மதுரமாக்கக்கூடிய நேரம்தான் தியான நேரம். ஆனால் அநேகர் பாருங்கள், இந்த வியாதி தியானத்திற்குள்ளே என்ன செய்கிறாங்க, வருவதில்லை. அப்போ தேவ சமூகத்தில் தியானம் அது இனிதானதான். நம்முடைய வாழ்க்கையை அந்த முந்தின திராட்சரசத்தை பார்க்கல பிந்தின ராசம் எவ்வளோ இனிமையாக இருந்துச்சு இல்லையா, அப்படி நம்முடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றுகிற தேவன்தான் அந்த தேவ சமூகத்தில் இருக்கிற தியானம் ஒரு அலைய சொல்லலே இல்லையா. இப்போ தாவீது சொல்கிற எப்படி வாசிக்கலாம், 33ல் நான் உயிரோடு இருக்க மட்டும் அப்படி சொல்லிட்டு நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும் ஒரு அலைய சொல்லலே இல்லையா. அப்போ என்ன, நான் உயிரோடு இருக்கிற வரையும் அவரை தியானிக்கும் தியானம் நமக்கு இனிதாக இருக்கும். அதுக்கு பின்னால் சொல்ல, நான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பேன். தியான நேரத்தில் இருக்கும். அதே அநேகர் அதை வாசிப்பது வேற, மடகடான வாசிப்பது வேற, தியானம் பண்ணுவது வேற. ஒரு இடத்துல அமர்ந்து எண்ணங்களை சீர்படுத்தி, அதான் சாயங்காலக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு நல்ல ஒரு பிளேஸை தெரிந்து கொண்டு ஈசாக்கு சாயங்காலிகளை தியானிக்கிற பிள்ளையார். அப்போ தியானிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தேர்ந்தெடுத்த நன்மைகளை தேவன் செய்வார். அல்ல சொல்லலே இல்லையா. இந்த வாலிய பசங்களை அதை வளர்த்துற, ஏன் அவங்க வாழ்க்கையில் சில நேரங்களில் பிரகாசமாக இல்லை, எடுக்கிற காரியம் ஏன் தோல்வி இல்லைன்னா அந்த பழக்கத்துக்கு வருதில்லை. செல்லுக்கு கொடுக்குற நேரத்தை தேவ சமூகத்தில் தியானிக்கணும், தேவ சமூகத்தில் இருக்கணுங்கிற அந்த எண்ணங்கள் வருவதே இல்லை. அது ஒரு இனிதான நம்முடைய வாழ்க்கையை இன்பமாக மாற்றுகிற இடம்தான் தியானிக்கிற நேரம். அல்லையா. ஈசாக்குடைய வாழ்க்கை எப்படி தான் இருந்துச்சு, துக்கம் நீங்கிச்சுன்னா இனிமையான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொண்டான். இப்போ நல்ல கவனிங்க, 119ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்கும்போது 97வது வசனத்தில் வாசிங்க. 97ஆம் வசனம் 119, 97. உமது வேதத்தில் நான். அப்போ நம்ம எதில், அவனுக்கு அன்றைக்கி அவ்வளோ சத்தியம் கிடையாது, பிரமாணம் கிடையாது, கற்பனை கிடையாது. ஆக இங்கே உங்களுடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், எவ்வளவு நான் பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம், நாள் முழுவதும் அதுவே என் தியானங்கிறான். அப்போ தியானம் பண்ணுகிறவள் எப்படி இருக்குன்னா வேதத்தின் மேலே பிரியமாக இருக்க வேண்டும். அல்ல சொல்லலே இல்லையா. நாள் முழுவதும் அது தியானங்கிறான். இப்போ நம்ம இருக்கிறோம், ஊழியக்காரர் இருக்கிறோம், தியானம் பண்ணாமல் செய்தி எடுக்க முடியாது. பல மணி நேரங்கள், சில நேரம் பல நாட்கள் தேவ சம்பத்தில் காத்திருந்தால் தான் அவர் சில காரியங்களை கற்றுத் தருவார். அப்போ நாள் முழுவதும்
உம்முடைய வேதத்தின் மேலே பிரியமாக இருந்து அதன் மேலே நான் தியானமாக இருப்பேன். ஒரு அலைய சொல்லலையா? இப்போ அந்த பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டாங்க. நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா வேதத்தின் மேல் பிரியமாக இருந்து நம்ம தியானிக்கணும். அதான் சங்கீதத்தில் எழுதுறேன். 1ஆம் சங்கீதத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். 1ஆம் சங்கீதத்தில் நீங்கள் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 1, 1, 2, 3. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அங்கெல்லாம். அப்போ வேத தியானிக்கிற இந்த 3 இடத்துல இருக்க மாட்டேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அங்கேயே அது பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்கிறார். ஒரு அலேயா? அதான் நாள் முழுவதும் அப்படின்னு சொல்கிறேன். வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கும். சில பார்த்தீங்கன்னா அந்த டைம் கிடச்சோன்னா வேதம் கையுமா இருப்பாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். ஆனால் அதில் தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவர்கள் பாக்கியவான்கள். ஒரு அலேயா? ஈசாக்க பார்த்தீங்கன்னா துன்மார்க்கனோடு உட்காரல, பாவைகள் நிற்கிறதுக்குல, பரிகாத உட்காரல. அவன் தேவனோடு அமர்ந்து தியானித்தான். அதனால்தான் அவருக்கு நல்ல வாழ்க்கை தர அவர் சந்திரிகளெல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்திரியாய் மாற்று. அதுக்கு பின்னாடி சொல்றாரு பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்னா, அவன் நீர்கால்களின் ஓரமாய் நல்ல கவனம், நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராத மரத்தை போல இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குங்கிறார். சொல்ல ஒன்றுமே ஏன் வாய்க்கப்படலைன்னா நம்ம கர்த்தருடைய வேதத்தின் மேலே பிரியமாக இல்லை. தன் காலம் அப்படின்னு இருக்கு. சொல்லுவாங்க, உனக்கு வயசாச்சு இன்னையும் வேலை கிடைக்கலம்பாங்க. அப்போ அந்த காலத்தில் வேலை கிடைக்கல. சிலர் சொல்லுவாங்க வயசு 40 இன்னும் திருமணம் அந்த காலத்தில் நடக்கலை. அப்போ நீ எப்படா வீடு கட்டுவேம்பாங்க, அந்த காலத்தில் நடக்கலை. அப்போது தேவ சமூகத்தில் அந்த இரவும் பகலும் தியானமான மனுஷன் அவன் நீர்காலிலே ஓரமாய் நடப்பட்டு தன் காலம், எந்தெந்த காலம் வருதோ, எந்தெந்த காலத்தில் மனுஷனுக்கு சந்திக்க வேண்டிய காரியம் இருக்கிறதோ அந்தந்த காலத்தில் அவன் கனி தந்து இலையுதிரான மரத்தை போல, ஒரு வறட்சி இல்லாமல் மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு அலைய சொல்லுங்களேயா? என்ன செய்தாலும் தியானிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அதை செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று தான் சங்கீதக்காரன் எழுதும். நீர்க்கால் எப்படின்னா, பொதுவாக மழை இல்லைன்னாலும் பிரச்சனை. நீர்க்கால்னா இந்த வயல்வெளியில் ஒன்று போகும், அது நீர்க்கால் அப்படிம்பாங்க. எங்கேயும் தண்ணி வற்றினா அந்த இடத்துல ஈரப்பசை வற்றவே வற்றாது. அதில் ஒரு அந்த வாய்க்காலில் அந்த ஈரப்பசை என்ன வெயில் அடித்தாலும் அது இருக்கும். அந்த ஓரத்தில் நடப்படுகிறவனாக வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிறவங்கன்னா அப்படி வைப்பார் யாரானால். அப்போ அவங்க அந்த காலங்களிலே அந்த பருவங்களிலே அந்த கனிகளை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பார்கள். அவள் செய்வதெல்லாம் வாய்க்கும். லூயா. நிறைய பேருக்கு ஏன்னா இந்த ரகசியம் தெரியல, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்துடைய வழியே தெரில. நல்ல வாழ்க்கை தருகிற தேவ சமூகத்தில் தியானமாக இருக்கிறது நிறைய பேர் புரியல. அந்தந்த காலத்தில் சில சொல்லுவாங்க அந்த காலத்தில் நடந்துடணுங்க அப்படிம்பாங்க, நடக்கிறது இல்லை. ஆக வேதத்தின் மேலே தியானமாக இருந்தால் கர்த்தர் அந்தந்த வயசில் என்னென்ன நடக்கணுமோ அதை கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா. அது ஈசாக்கு அந்த காரியத்தை செய்தான். அவனுக்கு நேர்த்தியாக எல்லா அர்த்தமும் செஞ்சுட்டே வர்றார். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் சங்கீதம் 119 148 வசனத்தை வாசிங்க. 119 148 வசனம். உமது வசனத்தை தியானிக்கும்படி, நல்ல கவனிங்க, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளுங்கிறார். அப்போ அவன் தூங்கினாலும் அந்த நேரம் வருது இல்லையா,
அந்த ஜாமத்திற்கு முள்ளாக தியான நேரம் வந்தாச்சு, தேவ சமூகத்தில் அமர வேண்டிய சமயம் வந்தாச்சு. இனி கண்களை நான் உறக்கத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அந்த குறித்த ஜாமத்திற்கு முன்பாக அவன் கண் விழித்து அந்த வேதத்தை தியானிக்கிற ஒரு மகனாக இருந்தான். அல்லேலூயா. சிலர் நீங்கள் எழுப்பி பாருங்கள், அவங்க எழும்பவே முடியாது. குறித்த ஜாமத்திற்கு முன்பாக ஆயத்தமாக இருந்து அவன் விழித்திருந்து வேதத்தை தியானிக்கிறதுனால தான் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கு 100 மடங்கு விதைத்தா 100 மடங்கு ஆசீர்வதிப்பான். காரணம் என்னென்னா, அவங்க எல்லாம் அந்த தெரிந்து கொண்டாங்க எதை செய்தால் ஆசீர்வாதம் அப்படின்ட்டு. அதான் ஈசாக்கு இங்கே நாம் தியானிக்கிற பிள்ளை என்கிற ஒரு தலைப்பை வச்சு தியானிக்கணும். நம்மளை அந்த லிஸ்ட்டில் ஆண்டர் வைக்கணும். அடுவரே, நான் இன்று முதல் குறித்த ஜாமம் ஒரு நேரம் வச்சு அந்த நேரத்தில் நான் வேதத்தை சமூகத்தில் தியானிக்க போகிறேன். ஒரு அல்லேலூயா. அப்போ தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்போ யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னொருத்தர் 55 சங்கீதம் 1 அடுத்தது நீங்கள் வாசிங்க. இப்போ யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. யாரும் முன்னாடி யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, உடைய வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம், இதனை எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவேன். அதான் அங்கதான் சொல்றார். அது சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு விடாமல் அதெல்லாம் நீ தியானித்து கொண்டு இருப்பேன்னா நீ போகிற வழி எல்லாம் வாய்க்கப்படும் என்று சொல்ற. யோசுவாக்கு சொல்கிறார், மோசைக்கு அடுத்தது அவன் தான் தலைவன். அதனால் அவன் கரெக்டாக நடத்தின காரியம் என்னன்னா, தேவன் கொடுத்த எல்லாவற்றிலும் தியானித்து அவன் போகிற பாதையெல்லாம் அவனுக்கு வாய்க்கப்பட்டுச்சு. ஆக ஈசாக்குக்கு வாய்க்கப்பட்டதை போல நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் தியானிப்பதற்கு நம்ம அந்த நேரத்தை என்ன செய்யணும், ஒதுக்கணும். அப்போ தேவன் நமக்கு பெரிய காரியங்களை போகிற வழியானாலும் எடுத்த காரியமானாலும் தேவன் வாங்கிக்க செய்வார். இப்போது அதே 55ஆம் சங்கீத தீர்ப்பு கொள்ளுங்க. 1 முதல் 7 வரை வாசிங்க. இப்போ நல்ல கவனிங்க. இப்போ தியானத்தில் முறையிடுகிற உணர்வு, நீ அங்கே போய் என்ன முறையிடுற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. தியானத்தில் தாவீது முறையிடுகிறார். கேளுங்க. தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும் எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்துருடைய கூக்குரல் நிமித்தம் துன்மார்க்கர் செய்ய இடுக்க நிமித்தம் என் தியானத்தில் முறையிடுகிறார். ஒரு அலே சொல்லுகளேயா. தியானத்தில் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் நம்ம என்ன நெருக்கத்தில் இருக்கிறோம், எப்படி நம்ம இதெல்லாம் தியானத்தில் ஏசப்பாவிடத்தில் முறையிடுகிறவளாக இருக்க வேண்டும். அல்ல சொல்லுங்களேயா. நம்ம மனுஷனிடத்தில் தான் முறையிட தவிர, ஒருவேளை நமக்கு தேவை இருக்கலாம், நமக்கு பிரச்சனை நெருக்கம் இருக்கலாம், சில மற்றொரு பிரச்சனை இருக்கலாம். என்ன இருந்தாலும் ஆண்டு சமூகத்தில் தியானம் பண்ணி அதெல்லாம் ஆண்டு சமூகம் முறையிடுகிற தியானமாக இருக்க வேண்டும். அல்ல சொல்லுங்களேயா. அதான் சொல்றார், தியானத்தில் முறையிடுகிறேன், அவர்கள் என் மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். என் இருதயம் எனக்குள்ள அதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் பகைக்கிறார்கள். அதனால என் இருதயம் வியாகுலப்படுகிறது, மரணத்திகள் என் மேல விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது அப்படின்ட்டு சொல்ல போதும். அப்போ எத்தனை பிரச்சனையும் என்னென்ன அவனுக்கு நேரிடுகிறதோ அந்த தியானத்தில் மறைக்காமல் அவடத்தில் முறையிடுகிறவனாக இருக்கிறான். ஒரு அலே சொல்லலையா.
நம்ம என்ன செய்யணும், அந்த தியான நேரத்தில் குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டு சமத்தில் முறையிடும்போது தாவீதுக்கு பதில் தந்த தேவன் நமக்கும் பதில் செய்கிறவராக ஒரு அலே சொல்களே அல்லையா. ஆகவே ஈசாக்கு தியானிக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தார். அதே நீங்கள் 55:17 வசனத்தை கூட வாசிங்க. 55 அந்தி சந்தி மத்தியான வேலை நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். எவ்வளோ நம்பிக்கை. நான் 3 வேளையும் அந்தி சந்தி மத்தியான வேலையில் நான் முறையிடுவேன், அவர் என்னுடைய சத்தத்தை கேட்பார். ஒரு நல்ல துணிகளே இல்லையா. நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவர் ஆவலாக இருக்கிறார். நம்ம அந்த தியானத்தில் வரதில்லை, தியானம் என்கிற ஒரு நேரத்தில் நம்ம வைக்கல. இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள், வாழ்க்கை எங்கேயோ போயிடும். நம்மளோட ஆவிக்குரிய வாய்ப்பு பிள்ளைகளுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண தேவையில்லை, அது தானாகவே வளர்ந்து வரும். ஆனால் அது கீழ்ப்படைய மாட்டாங்க. அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் அவர்களை வழி நடத்தணும். ஒரு அலை சொன்களே இல்லையா. முதலாவது நம்ம அதுக்கு முன்மாதிரி உள்ளவளாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் தியானிக்கிறேன். பல சபைகளில் ஆர்சபையில் பார்த்து தியானம் நேரம், தியான நாள் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு வேளை தாவீது இரவும் பகலும் 3 வேளை இருந்தாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரங்களிலும் தியானிக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்போ நல்ல கவனிங்க, எதையெல்லாம் நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. அது இல்லை, 92:1 வசனத்தை 4 வசனம் வாசிங்க. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உம்முடைய கிருபை இரவிலே சத்தியத்தை அறிவிப்பது நிலமா. இசையை வாசிக்கிற நேரங்களிலும் தியானமாய் பிரசன்னத்தோடு அதை நம்ம வாசிக்கணும். இனி நிறைய நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் சினிமா தோற்று போய்விடும். அந்த அளவுக்கு நடனமும் அந்த அளவுக்கு மியூசிக் இருக்கும். ஆனால் சிலர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தேவ பிரசனம் தியானத்தோடு செய்கிற ஒரு காரியம். அப்போ அந்த தியானத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த வசனம் காலையிலே என்ன செய்யணுமா, இரவிலே சத்தியத்தை அறிவிப்பது நிலமாய். காலையில் அப்படி கிருபை குறித்து தியானிக்கிற பிள்ளைகள் கிருபை குறித்து சொல்லணுமா, மாலையில் அவருடைய சத்தியத்தை குறித்து சொல்லணும். காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதிதுங்க அப்படின்னு ஆண்டு சொல்லணும். மாலை நேரங்களிலே அப்படி சத்தியத்தை தியானித்து சொல்லக்கூடியவளாக இருக்கவே. முறையிடுவது வேற, இது 2 காலை மாலையிலும் சொல்வது வேற என்பதை நாம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். 16 1 நாளாகமும் 16:9. அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவனுடைய அதிசயங்களை தியானித்து பேசு. இப்போ அடுத்தது எதை பேசணுமா, அவருடைய அதிசயங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் என்னென்ன ஆதியாகமத்திலிருந்து அவர் புதிய பிடிக்காலத்தில் எப்படியெல்லாம் அதிசயமாய் செய்தாரோ, நம்மை அதிசயமாய் நடத்தினாரோ, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் அதிசயம் நடத்தினாரோ, தீர்க்கதரிசி ராஜாக்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் அதிசயமாய் நடத்தினாரோ, புதிய பிடிக்காலத்தில் தன்னை தேடி வந்த இவர் தேடி போன ஜனங்களுக்கு என்னெல்லாம் அது நடத்தோ அதெல்லாம் தியானித்து அதை சொல்லக்கூடியவளாக இருக்குது. அல்ல சொல்லுங்களே அல்லையா, சத்தமாதா சொல்லுங்களே அல்லையா. அது சொல்லும்போதே நமக்கு ஒரு அதிசயம் நடக்கும். ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நம்மை நடத்துவார், அதிசயத்தை காண செய்வார். இப்போ ஈசாக்குக்கு அது ஒரு அதிசயம்தான். வர பொண்ணு ரெடியாகி போச்சு.
அப்போ அது ஒரு அதிசயம், மிராக்கிள்னா. அதே போல் வேதத்தில் உள்ள அதிசயங்களை தியானித்து அதை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அங்கேயே நாம் பார்க்கிறோம். 105ஆம் சங்கீதத்தை எடுங்க, 1-2 வசனத்தை வாசிங்க. அங்கேயே அதுதான் சங்கீதம் 105, 1-2. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். செய்கைகளை ஜனங்களுக்குள்ளாக பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அங்கே அத்தால் தியானித்து பேசணும். ஏனோ தானே பேசக்கூடாது. தியானித்து பேசும்போது பேசுகிற இடத்துல அதிசயங்கள் நடக்கும். அப்போ தியானிக்கணும். தியானம் இல்லாமல் எதையும் நம்ம செய்ய முடியாது. தியான நேரம் என்று ஈசாக்கு வைத்து கொண்டு தனக்கு நல்ல வாழ்க்கையை தெரிந்து கொண்டதை போல் அதுக்கு பின்பு அவன் தேவனுடைய சொல்லின்படி கீழ்ப்படிந்து எல்லாவித ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டதை போல நீங்களும் நானும் வேதத்தில் தியானிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் முறையிடணும். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானிக்கணும், அதை அறிவிக்கணும். காலையில் இருக்கிறவையும் மாலையிலே அவருடைய சத்தியத்தையும் அறிவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ அதே சங்கீதம் 119 திருப்பி கொள்ளுங்க. 15-16 வசனத்தை வாசிங்க. 119. உமது கட்டளைகளை தியானித்து கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். அப்போ கட்டளைகளை தியானிக்கணும். கட்டளை என்ன சொல்லுது? பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் என்ன சொல்லுது? புதிய ஏற்பாட்டு கட்டளைகள் என்ன சொல்லுது? அந்த 10 கட்டளைகளை புதிய ஏற்பாடுகளை 2 கற்பனையாக மாற்றினார். அப்போ அதில் உள்ள சத்தியங்கள் என்ன என்று அந்த தியான நேரங்களில் நாம் தியானித்து அதன்படி நாம் ஜீவிக்கும்போது நாம் எதிர்பார்க்கிற அந்த தியானிக்கிற பிள்ளைகள் எதிர்பார்க்கிற வேலையானாலும், எதிர்பார்க்கிற உயர்ந்த படிப்பானாலும், எதிர்பார்க்கிற நல்ல வாழ்க்கையானாலும், அல்லது நாம் விரும்புகிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதமானாலும் தேவன் நிறைவாக தருவார். அல்ல சொல்லுங்களேலுயா. ஆனால் நம்ம தியானிக்கணும். அதுக்கு ஒரு நேரத்தை வச்சு தேவ சமூகத்தில் வச்சு இந்த வசனத்தின்படி செய்யும்போது நிறைவானதை தேவன் தருவார். அது நிறைவானது வரும்போது குறைவானதுக்கு இடமில்லை, அது ஒழிஞ்சு போய்விடும். அல்ல சொல்லுங்களேலுயா. ஆக ஈசாக்கு அவ்விதமாக கட்டளை இல்லாத நேரத்தில், பிரமாணங்கள் இல்லாத நேரத்தில் அதிசயங்கள், அவங்க தகப்பனருக்கு அதிசயம் நடந்தான். ரொம்ப அதிசயத்தை காணாத சூழ்நிலையிலும் அவன் சாயங்கால வேலையில் அவன் தியானிக்கிறவனாக இருந்ததுனால அவனுக்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் செய்தார். அல்ல சொல்லுங்களேலுயா. சங்கீதம் அதே 119 28 வசனத்தை வாசி பாருங்க. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். இல்லை 23 வாசிங்க. பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். அப்போ நம்ம அப்படி இருக்க மாட்டோம். பிரபுக்களோ எனக்கு விரோதமாக எழும்பி பேசுகிறாங்க, நான் அதெல்லாம் மனசில் எடுக்கலை, என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிரமாணத்தை தியானிக்கிறேன். ஒரு அலைய சொன்னலையா. சில நேரம் நம்ம ஜப நேரத்தில் இருப்போம், யாராவது சத்த போட்டால் எந்திரிச்சு போடுவான். என்னதான் பேசுகிறேன், ஜபமே ஓடாது. அவன் சொல்ல யார் விரோதமாக எழுப்பினா பிரச்சனை இல்லை, நான் அப்படி பிரமாணங்களை தியானிப்பதை என் நோக்கத்தை வச்சுருக்கிறேன். ஆகவே நான் என் பிரமாணத்தை, அவருடைய பிரமாணத்தை தியானிக்கிறேன். முதலே சொல்லலே இல்லையா. அதுதான் தாவீது சவுலை காட்டிலும் அவன் ராஜ்ய பாரம் நிலைத்திருந்தது. அவன் சந்ததியிலே இயேசு என்கிற ஒருவர் பிறப்பதற்கு அவன் காரணமாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேலுயா. அவ்வளோ பிரமாணங்கள் பழையப்பட்ட காலத்தில் அதெல்லாம் நம்ம தியானிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதே சங்கீதம் 77ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 77:12.
உம்முடைய கிரியைகளை எல்லாம் உம்முடைய தியானித்து கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்று உம்முடைய செயலை யோசிப்பேன் என்று என்றேன். 12வது வருஷம் 77:12 ஆமா பாஸ். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து தியானித்து கிரியைகள் ஆண்டவர் என்னென்ன கிரியை செய்தார். இந்த பூமி ஆதியாகமத்தில் வானத்துள் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் மனுஷனையும் தன் கரத்தினால் சிருஷ்டித்தார் அல்லவா. அந்த கிரிகள் எல்லாம் ஆண்டுடைய படைப்புகள் எல்லாம் தியானிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்ல சொல்களே இல்லையா. அது தியானிக்க பல காரியங்களை கற்றுத்தருவேன். ஆக நிறைய பேர் அந்த தியான முறை இல்லை. சில தியானம் என்று சொல்லுகிறார்கள், முறை தவறி செய்கிறாங்க, கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவர்கள் செய்கிறாங்க. ஆனால் தியானம் என்றால் இப்படி தான் நம்ம தியானிக்கணும். குடும்பங்களாக நாம் தேவ சமூகத்தில் தியானிக்கும் போது பல நன்மைகள் அந்த குடும்பத்தில் உண்டாகும். நன்மை தேடி நம்ம எங்கே போக வேண்டிய தேவையில்லை, மேன்மை தேடி எங்கேயும் போக வேண்டிய தேவை. நம்மை தேடி மேன்மை வரும், நம்மை தேடி நன்மைகள் வரும். ஒரு அலையா. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அழிஞ்சு பார்த்து எங்கேயும் வேலை இல்லைன்ட்டாங்க. சில நேரங்கள் நம்ம தியானம் பண்ணுறது நம்மை தேடி வேலைகளும் வரும். ஒரு அலையா. ஆக நம்ம தேவ சமூகத்தில் ஈசாக்கை போல ஒரு குறிப்பிட்ட நேரங்களிலே அல்லது தாவீதை போல பசுத்தவான்களைப் போல தியானிக்கிற அனுபவங்கள் நமக்கு உண்டாக வேண்டும். ஒரு அலையா. இது கேட்கிற தேவ பிள்ளை, வாலிப பிள்ளை இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் காரியத்திற்காக செல்லில் அதிகமான நேரத்தை செலவிடுவதை பார்க்கலாம். ஒரு குறித்த நேரங்கள் நீங்கள் தேவ சமூகத்தில் தியானித்தால் நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை தருவார், நீங்கள் விரும்புகிற வேலையும் தருவார். பெற்றோர்களாக நீங்கள் தியானிக்கும் போது உங்களுடைய விருப்பத்தையும் உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்கால எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நேர்த்தியாக செய்து தருவார். அல்லேலூயா. தீர்மானம் பண்ணும். வேதத்தை எடுக்க சிலருக்கு மனம் வராது, வேதத்தை எடுப்பதற்கு சத்துரு விடமாட்டான். தியானிக்கிறேன்னா 1000 பிரச்சனைகளை கொண்டு வருவான். அதெல்லாம் தான் தாவீது என்ன ராஜாக்களை விரோதமாக பேச அதெல்லாம் பிரச்சனைகள் வந்தாலும் தியானிக்கிற பழக்கத்தை வைத்து கொண்டால் நாம் செய்வதெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. போகிற வழியும் தேவன் என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். சங்கீதத்தில் வாசித்து பாருங்க, 143 சங்கீதம் 5ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 143 5 வாசிங்க. சங்கீதம் 143 5. பூர்வ நாட்களை நினைக்கிறேன். பூர்வ நாட்களை சொல்றேன், நான் ரொம்ப பூர்வ நாட்கள் நினைக்கிறேன். உமது செய்கைகளை எல்லாம், உம்முடைய செய்கைகள் எல்லாம் தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை, உம்முடைய கரத்தின் கிரியைகளையும் யோசிக்கிறேங்கிறான். நான் பூர்வ நாட்கள் எல்லாம் நான் பார்க்குறேன், உம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் நான் தியானித்து வருகிறேன். ஒரு அல்லேலூயா. இதுதான் தியானிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளமான தேவ பிள்ளை என்பது. உடைய கரத்தின் கிரிகளெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், தியானிக்கிறேன் அப்படின்னு. ஆக தியானிக்கணும், தேவன் எப்படியெல்லாம் செய்தார் என்று தியானிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை தேவன் ஏற்படுத்துவார். புதிய காரியத்தை தேவன் செய்வார், புதிய வழிகளை நமக்கு திறப்பார். ஆக தியானிக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். தியான முறை என்பது ஏதோ ஒரு நாளைக்கு நம்ம 50 அதிகாரம் வாசிக்கிறோம், 10 அதிகாரம் வாசிக்கிறோம் போது தியானம் அல்ல. அதை வாசித்து அப்படியே தேவ சமூகத்தில் இருந்து அப்படியே அசை போடுகிற அனுபவம். முறையிடுவது வேறு, வேதத்தை தியானிப்பது வேறு. இப்போ நீங்கள் மாடை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வெக்கப்புலானாலும் நீலிகள் எல்லாம் பச்சை புல் தான் சாப்பிடும், மடமடான்னு சாப்பிடும். ஆனால் அது ஒரு இடத்துல இருந்து அமர்ந்து மீண்டும் தன் புசித்ததை வாயில் எடுத்து மீண்டும் நன்றாக அசை போட்டால் தான் அது பாலாக வரும். ஒரு அல்லேலூயா. இல்லை அப்படியே அது எடுக்கலைன்னா அது சாணமாக தான் வரும். ஆக தியானிப்பு என்பது தேவ சமூகத்தில் வரும்போது அது மீண்டும் இந்த வசனம் என்ன சொல்லுது, எனக்கு என்ன சொல்லுது, மற்றவர்களுக்கு என்ன சொல்லுது, இதில் எப்படி நான் இந்த வசனத்தின்படி நடக்கிறேனோ மற்றவர்களுக்கு எப்படி சொல்ல
என்று அந்த வசனத்திற்குள்ளாகவே தியானித்திற்கு வரும்போது பாலை போல பிறந்தில்ல பால் சாப்பிடக்கூடிய நீங்கள் பாலை இன்னும் பால் சாப்பிடுக்கிறீர்களே அப்படின்னா செய்தித்தான் சொல்கிறாரு. ஆக நல்ல வார்த்தைகளையும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய நல்ல செய்திகளையும் ஊட்டச்சத்தை போல பலமுள்ள வார்த்தைகளும் தேவன் நமக்கு தருவார். அல்லே சொல்லுங்களேயா. ஆக ஈசாக்கை போல் நம்ம சொல்லணும், நம்மை இவர்கள் தியானிக்கிற பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், வாழ்கிறவளாக இருக்க வேண்டும். இப்போ நல்ல கவனிங்க, ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 38:18 ஏசியாவின் தீர்க்கதரிசி வாசிங்க. பாதாளம் உம்மை துதியாது. நல்ல கவனிங்க, இங்க பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது. குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பது இல்லையா? யார் தியானிக்க மாட்டாங்க? பாதாளத்தில் போகும் குழியில் இறங்குகிறவர்கள், அவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிக்கவே மாட்டாங்க. ஏன் அவங்க பாதாளத்தில் இறங்குறாங்க, ஏன் குழியில் இறங்குறாங்க அப்படின்னா அவங்க தியானிப்பது இல்லை. ஒரு அலேலுயா. சத்தியத்தை தியானிப்பதில் வாசிக்கிறாங்க, பார்க்குறாங்க, எது சத்தியம் என்பதை அறியாமல் இன்றைக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருகிறது. ஊழிகார மீட்டிங்கில் வேதாகமத்தை இலவசமாக கொடுப்பாங்களாம். 50 வேணும்னா 50, 100ன்னா 100. நிறைய பாசமாருங்க அதை வாங்கிடுறாங்க. அதை வாங்கி ஒரு சிலர் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்களா, ஒரு சிலர் 100 ரூபாய்க்கு, ஒரு சிலர் இலவசமாக கொடுத்துட்றாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சத்தியம் இல்லாத ஒரு வேதத்தை அவர்கள் இப்போ அச்சிட்டு அதை இப்போ பரவிட்டே இருக்கு. அவங்க சத்தியத்துக்கு எதிராக ஒரு வேத புத்தகத்தை வெளியிடுகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேத புரட்டர்கள் எழும்பி இருக்கிறாங்க. அப்போ அவங்க சத்தியத்தை தியானிப்பது இல்லை. ஒரு அலேலுயா. சத்தியம்னா இயேசு தான், நானே வழியும் சத்தியமும் என்று ஜீவன் என்று சொல்லுகிறேன். ஆக இன்றைக்கு சத்தியங்களை யாரும் தியானிப்பது இல்லை. ஆனால் சத்தியத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அலேலுயா. சத்தியத்தின்படி வாழலைன்னா அவங்க உண்மை அதுதான் நடக்கும். ஆக நீங்களும் நானும் சத்தியத்தை அதிகமாக தியானித்து மூல உபதேசங்களை விட்டு விடாதபடி அந்த சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் நிற்போம் என்றால் அந்த சத்தியமுள்ள தேவனை சந்திப்பதற்கு அது ஒரு வழியாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே அவங்க தியானிக்க மாட்டாங்க என்று வேதம் சொல்கிறது. இப்போ சங்கீதத்தில் வாசிக்கும்போது 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. இப்போ நல்ல கவனி, எப்போ அனல் கொண்டதா? நம்ம இருதயம் அனல் கொள்ளணும். என்ன செய்யணும்? என் இருதயம் எனக்குள்ளாக அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டதுங்கிறான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! நம்முடைய இருதயம் தியானிக்கும் போது அனல் கொள்ளக்கூடிய தியானமாக இருக்கணும். ஆதரப்பார் அக்னி மூண்டது, அனல் கொண்டது. அப்போ அக்னி பற்றி எரியணும். அதை எம்மாவர் சீசர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததை போல தேவ வசனத்தை தியானிக்கும் போது அனல் கொண்டணும். அது பற்றி அனல் கொண்டு பற்றி எரிகிறதா இருக்க வேண்டும். ஒரு அலேலுயா. சத்தமாக சொல்லுங்களேலுயா. ஒரு தடவை இந்த சபையில் தான், வேலைக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், நிறைய தியானம் பண்ண. அந்த சர்வீஸ் நேரத்தில் அப்படியே தியானம் போயிட்டே இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி அனலாச்சு. திடீர்னு பார்த்தா டைமை பார்த்தா 5 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ அந்த தியானத்தில் எனக்கு அந்த நேரமே டக்குன்னு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். அப்போ என்னென்னா, என் மனைவிக்கிட்ட நான் சொல்லுவேன், சில நேரங்களில் அந்த தியானிக்கும் போது எனக்கு நல்லா தெரியும், அந்த அனல் தெரியும், அந்த அக்னி மூழ்வது நல்லா தெரியும்.
அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பயன்படுத்துவார் என்னும்போது எனக்கு ஒரு அடையாளம் அது ஒரு அலையா. ஆக நம்ம எப்போ அது வேதத்தை தியானிக்காமல் எப்போ அனல் உண்டாகும், எப்போ அக்னி மூளாது. ஆக நான் வேத தியானிக்கும் போது அனல் கொண்டேங்கிறான். ஏன்னா அந்த வசனம் வேதம் குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறதா, உள்ளுக்குள்ள அனலை கொண்டு வரும், அக்னியை மூல செய்யும். ஆக அதனால தான் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அல்ல சொல்லுகளே லூயா, சத்தமாக சொல்லுகளே லூயா. நம்ம சர்ச்சிலே நம்ம பார்க்குறோம், சங்கீதத்தை பேசும்போது பாருங்கள், அவங்க அந்த அளவுக்கு அந்த தியானம் பண்ணி என்ன செய்கிறாங்க, அது பேசும்போது அந்த வார்த்தைகளை நம்ம அப்படியே பார்த்தோன்னா அவ்வளவு தியானம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த தியானம் கேட்கும்போது அந்த வார்த்தைகள் நமக்கே சில நேரங்களில் என்ன செய்யும், ஒரு அனலை கொண்டு வரும். அப்படி நாம் தேவ சமூகத்தில் தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ரலே சொல்லுங்களே இல்லையா, ஆசைப்படணுங்க, பிரியப்படணும். இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்தகாரில் இருள் மாறி நாம் விரும்புவதை தேவன் தருகிறவராக இருக்கிறார். ஆகவே தியான நேரம் ஈசாக்கு அந்த சாயங்கால நேரத்தில் அவன் தியானிக்கிற பிள்ளையாக இருந்தான். அதனால் அவனுக்கு நல்ல வாழ்க்கையை, மனைவியை தேவன் கொடுத்து நடத்தினார். ஒரு அலையா. இப்போ மல்கியாவின் புஸ்தகத்தில் எடுத்துடுங்க, கடைசி வசனம் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனத்தை வாசிங்க. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், நல்ல கவனிங்க, இங்கே சொல்றாரு, அதான் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் கவனித்து நம்ம பேசணும்னா அதை கவனமா கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். நல்ல கவனிங்க, என்ன சொல்றாரு, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு. ஒரு அலைய சொல்லுங்களேலுயா. இப்போ என்ன சொல்றேன்னா, அங்கே ஒரு புக்கு இருக்கா. என்ன புக்கு? ஞாபக புக்கு. எதை ஞாபகப்படுத்துகிறது? நிறைய ஞாபகம் இருந்தாலும் யாரெல்லாம் வேதத்தை எனக்கு பயந்து ஒருவருக்கொருவர் பேசும் கவனித்து அவருடைய நாமத்தை தியானிக்கிற, பிரமாணங்களை தியானிக்கிற, கிரியைகளை தியானிக்கிற, அதிசயங்களை தியானிக்கிற, செயல்களை தியானிக்கிற, வசனங்களை தியானிக்கிற, வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளை அவருடைய பேரை ஞாபக புஸ்தகத்தில் எழுதுவதற்கு. ஒரு அலையா, சத்தமாக சொல்லுங்களேலுயா. அப்போ தியானிக்கிற பிள்ளைகளை, அவருடைய பேர்களை பரலோகத்தில் ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வைக்கிறாங்க. நம்ம பேர் அங்கே இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நாங்கள் போனால் சொல்லணும், இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரை இந்த ஊழியக்காரங்க, இந்த விசுவாச குடும்பங்கள், இந்த பிள்ளை இவ்வளோ தியானிச்சிருக்கிறாங்க என்று அந்த ஞாபக புஸ்தகத்தில் அவர் பார்த்து நமக்கு வெகுமதி தருவார். ஒரு அலையை சொல்லுங்களேலுயா. அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த 16, 17, 18 வாசிக்கும் போது சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் இப்போ சொல்கிறாரு. இப்போ என்னென்னா, அது முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது, அதை எழுதுறாரு. இப்போ அதை சேர்க்கும் நாள் வருது. இப்போ ஆண்டுடைய வருகை வருது. சம்பத்து, அவருடைய சம்பத்து யாருன்னா நீங்களும் நான் தான் அவருடைய சம்பத்து. தேவனுடைய வசனத்திற்காக பயந்து ஜீவித்து அதை தியானிக்கிற அவர் தான் என் சம்பத்தை சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று, அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று சேனைகளும் கர்த்தர் சொல்ற. யாரு? அவர் வரும் நாளில் கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிற, அதை நாமத்தில் முறையிடுகிற,
அதிசயங்களை சொல்லுகிற, சத்தியத்தை அறிவிக்கிற, காலை கிருபைகளையும் மாலையிலும் சத்தியத்தை அறிவிக்கிற அந்த ஜனம் ஏன் சம்பத்துங்கிறார். ஒரு அலே சொல்லுகளே அல்லையா. அதை என்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் நான் எழுதி வைத்து அவளை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று. அப்போ யாருங்க அவருடையவள் என்றால் தியானிக்கிற தேவனுடைய பிள்ளை. ஈசாக்கை போல தியானிக்கிற தேவ பிள்ளைகள். அவர் சொல்வார், இவர்கள் என்னுடையவர்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்வார். இது என்னுடைய சம்பத்து என்று அவர் சேர்க்கும் நாளிலே, பரலோகத்திலே சேர்க்கும் நாளிலே தேவன் சொல்லத்தக்க தியானிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அல்ல சொல்லலே அல்லையா. என்னை பொறுத்தவரையிலும் விசுவாசிகள் தியானித்து ஆரம்பிச்சுட்டானா எல்லாருமே பிரசங்கிக்க முடியும். ஒரு அலைய சொல்லலே அல்லையா. சிலர் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா அவங்க தியானம் பண்ணுறது இல்லை, அதனால் பயப்படுவாங்க. அந்த தியானம் பண்ணி பழகிட்டான்னா அதனுடைய இன்பம் தனி தான். ஒரு அலைய சொல்லலே அல்லையா. அது ஆண்டு கற்றுத்தருகிற ரகசியத்தை பார்த்தால் அதோட தனி ஒரு சந்தோஷம்தான். சிலர் ஆனால் பலர் அதை விரும்புவது இல்லை, அது ஆழத்திற்குள்ளாக போவது கிடையாது. ஆக தீர்மானம் பண்ணுவேன், கேட்கிற தேவ பிள்ளை உன்னுடைய வாழ்க்கை நிலமான வாழ்க்கையாக இருக்குன்னா நீ தேவ சமூகத்தில் தியானித்துப்பார். உனக்கு ஏற்ற துணையும் ஏற்ற வேலையும் தேவன் உனக்கு தருவார். அல்ல சொல்களே அல்லையா. ஆக சம்பத்தும் சேர்க்கும் நாளிலே வாசிங்க, அவளை என்னுடையவளை என்று சேனை கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிறவனுடைய தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறதை போல நான் அவளை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மானுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். நிறைய ஊழியருக்கு நம்ம எந்த ஊழிய குறை சொல்ல நமக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ ஆண்டு சொல்றார், தியானித்து சத்தியத்தை பேசுகிறவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலர் வியாபாரமாகவே பார்க்கிற கூட்டம் இருக்கத்தான், ஆள் வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான். அது இழிவான ஆதாயத்திற்காக சத்தியம் பேசலை. நீங்கள் பொதுவாக நீங்கள் கவனித்து பாருங்கள், சத்தியம் பேசப்படாத இடத்துல கூட்டங்கள் இருக்கும், சத்தியம் பேசப்படுகிற இடத்துல கூட்டம் குறைவாக இருக்கும். இதுதான் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம். ஏன்னா சத்தியத்தை கேட்க யாருக்கும் மனம் இல்லாமல் இருக்கும். அதான் ஆண்டு சொல்கிறாரு, துன்மார்க்கன் யார்? தியானிக்காதவன், வேதத்தை தியானிக்காதவன். நீதிமான் யார்? ஈசாக்கை போல தேவனுடைய சமூகத்தில் வசனத்தின்படி தியானிக்கிறவர்கள். ஒரு அலைய சொல்லுகளே இல்லையா. அப்போ நல்ல ஊழியக்காரங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. அவளை வார்த்தையில் கேட்டான்னா அவ்வளோ அவங்க ஜீவன் போனால் பரவாயில்ல, என்னன்னா பரவாயில்லன்னா அந்த சத்தியத்தை ஆழமாக பேசுகிற அநேக ஊழியர்கள் இந்த தேசத்தில் இல்லாமல் இல்லை. அவங்களெல்லாம் பாராட்டத்துக்குரியது. ஆண்டு சொல்கிறாரு, அப்போ தியானித்து எனக்கு உணவு செய்கிறவனும், தியானம் இல்லாமல் சத்தியம் இல்லாத பேசுகிற ஊழியக்காரன் இருக்கிற வித்தியாசத்தை மீண்டும் காண்பீர்கள் என்று சொல்கிறார். ஒரு அலைய சொல்களே இல்லையா. ஆக நமக்கு அப்படிதான். ஆகவே ஈசாக்கை போல ஒரு குறிப்பிட்ட நேரம் வைத்து நம்ம தியானிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், இதை கேட்கிற தேவ பிள்ளை இன்றைக்கே நீ அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேவனுக்கென்று ஒதுக்கி இந்த வசனத்தின்படி ஜீவித்தால் உன்னுடைய வாழ்க்கை 1000 மடங்கு பிரகாசிக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதுக்கு அர்ப்பணிக்கணும். இது தீர்மானம் பண்ணுங்க. கேட்கிற சபையார் அர்ப்பணிங்க. ஈசாக்கு பாருங்க, அதனால் தன்னுடைய வாழ்க்கைக்காக தியானித்து நல்ல வாழ்க்கை பெற்றுக்கொண்டார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதே போல் நம்ம தியானிக்கிற நமக்கும்
ஏற்ற நேர்த்தியாய் செம்மையாய் நன்றான காரியத்தை தேவன் நமக்கு செய்வார். ஆனால் அதற்கு தான் நமக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அதுக்கு தான் நமக்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆக எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் அந்த வேதத்தை தியானிப்பதற்கு முறையிடும். நம்ம பிரச்சனையெல்லாம் சொல்லி, எசப்பா எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும், அங்கே பிள்ளைகள் வாழ்க்கை இருக்கணும், அங்கே சபைக்கார் இப்படி இருக்கணும் என்று முறையிடும்போது முறையிடுகிற அத்தனை காரியத்தை கவனித்து அதன்படி நமக்கு நேர்த்தியாக செய்து தருகிற தேவன்தான் நம்முடைய தேவன். உடலே சொன்னே லூயா. ஆக ஈசாக்கை போல நாம் தியானிக்கிற பிள்ளையாக மாறுவோம். நாம் தியானிக்கும் போது நம்முடைய இருதயங்கள் அனல் கொள்ளட்டும், அக்கினி மூலட்டும், நாம் செய்வதெல்லாம் வாய்க்கப்படட்டும், நாங்கள் போகிற வழியும் நமக்கு வாய்க்கப்பட அப்படியே நாம் இருந்த வண்ணமாக ஆண்டு சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திர கர்த்தர் கிருபையாக தேவன் நம்முடைய கரங்களில் வேதத்தை தந்திருக்கிறார், தேவ சமூகத்தையும் தந்திருக்கிறார், நேரத்தையும் தந்திருக்கிறார். ஆக ஈசாக்குக்கு ஒரு வேளை தாய் தகப்பன் சொன்னாலும் சொல்லலைனாலும் அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு எண்ணங்கள் நம்ம சாயங்கால நேரம் தியானித்தா கர்த்தர் என்னுடைய துக்கத்தை மாற்றுவார், எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை தருவார், தேசத்தில் நான் விதைக்கிற விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார், என் எதிரிகள் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சமாதானமாய் வந்து உடன்படிக்கை செய்வாங்க என்று அத்தனையும் தியான நேரங்களிலும் அவன் முறையிடும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ததை போல நீங்களும் நானும் தீர்மானம் பண்ணுங்க. தாவீதை போல ஆண்டு சமூகத்தில் தியானிக்கிற பிள்ளைகளாக மாற. வேறு எங்கேயும் ஆசீர்வாதம் இல்லை, தேவ சமூகம் தான், தியானிக்கிற நேரம் தான். அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அதுதான் இனிமையான நேரம், இன்பத்தை கொண்டு வருகிற தியான நேரம். எல்லோரும் நாம் சோதனை பண்ணுவோம். நீவால தகப்பனே, இப்பொழுது அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதத்தை செய்யணும்ப்பா. ஈசாக்குக்கு நல்லதை செய்த தேவன் இன்றைக்கு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருக்கும் நல்ல வேலை, நல்ல படிப்பு, ஆண்டவரே நல்ல வாய்க்கத்தும், நல்ல வீடு, நல்ல எதை செய்தாலும் நல்லதை செய்து அவர்கள் தரப்பதற்காக உம்மை நன்றியோடுமை சோத்திரம். பிதாவாகிய தேவனை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்தின பரிசுத்தாவியானவரை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரங்களிலும் ஈசாக்கு தியானிக்கிற பிள்ளையாக இருந்தான். அதனால் அவனுக்கு ஒரு அற்புதம், நல்ல வாழ்க்கை துணை, அவனை பூமியிலே ஆசீர்வாதங்கள், சமாதானமாக இருப்பதற்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கப்படுவதற்கும் தேவன் உதவி செய்து. ஆகவே எங்கள் வாழ்க்கையிலும், கேட்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும், எங்கள் சபையாருடைய வாழ்க்கையிலும் ஈசாக்கை போல தியான நேரம் வைத்து சங்கீதக்காரனை போல தியானிக்கிற ஒரு பிள்ளைகளாக மாறி, தியானிக்கிற பிள்ளைகளுக்கு என்று ஒரு ஞாபக புஸ்தகத்தில் நீ வைத்து எழுதுகிற தேவனுக்கு ஆண்டவரே, நாங்கள் வசனத்தின்படி தியானித்து எங்களுக்கு வர வேண்டிய பூமிக்குரிய ஆவிகள் எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய். கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த அனுபவங்கள் உண்டாகணும். இப்பொழுதே அந்த இருதயத்தில் ஒரு அனல் உண்டாகணும், அக்கினி மூலணும், ஒரு நம்பிக்கை உண்டாகணும். நம்ம எடுத்த காரியம் வாய்க்கப்படலையே, இனி நாம் எடுக்க போகிற காரியம் வாய்க்கப்பட நான் தியானிக்க போகிறேன் என்கிற தீர்மானங்கள் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் சபை வீடு சேர்கிற வரையும் பாதுகாப்பை தாங்க. துதிகன மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமேடு பசுத்த நாமத்தை சோதனை. என் ஆத்துமாவே கர்த்தரை
கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆம். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷ ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை பரிந்த சதா காலம் என்றே நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.